அரிசி சமைப்போம் கார்லிக் பெப்பர் ரைஸ். கார்லிக் பெப்பர் ரைஸில் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு ஒரு 10 பூண்டு பல் மட்டும் எடுத்துக்கோங்க. மிளகு, காஞ்ச மிளகாய் இது வந்து லைட்டாக எண்ணெயில் நல்லா வறுத்துடுவோம். வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை ஆற விட்டுடுவோம். ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ஒரு ரன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஆயில் போட்டு கடுகு தாளித்த மாதிரி நம்ம போட்டுடலாம். கடுகு தாளிச்சோடனே கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இதில் லைட்டாக ஃப்ரை ஆனோடனே ஒரு வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது, டக்குன்னு நல்லதும் கூட. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வரலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு சீக்கிரமாக செய்யலாம். அதுவும் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம கார்லிக் அண்ட் தென் பெப்பர் போட்ட பேஸ்ட்டையும் இதில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டா அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான சுவையான சூப்பரான கார்லிக் பெப்பர் ரைஸ் ரெடி ஆகிடுது. இதில் கொத்தமல்லி தழை சாப் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கி எடுத்து ஆற வச்சிடுங்க. இப்போ ஆறினோடனே ரைஸ் வந்து நம்ம வடித்த ரைஸ் எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லஞ்ச் பாக்ஸ்க்கோ டூருக்கோ நம்ம எங்கே வேணாலும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி இது உங்களுக்கு அரிசி சமைப்போம்.